we meet after a long gap of nearly 20 days. Why this long interlude? ஏன் இந்த ஒரு மிகப்பெரிய இடைவெளி? குறைந்தது 20 நாட்களுக்கு அப்புறம் நாம சந்திக்கிறோம். கடவுள் ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி ஒரு ஒரு ரீசன் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம். போன லாக்டவுனில் அந்த லாக்டவுன் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூடியூப் போடணும் அப்படின்னு எனக்கு அந்த எண்ணத்தை கொடுத்தது போன லாக்டவுன். ஆனால் இந்த லாக்டவுனில் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் நிறைய போர்ஷனை கவர் பண்ணிடணும். ஏன்னா லாக்டவுன் ஒன்றும் வேலை இல்லை, சும்மா தானே இருக்கும், கவர் பண்ணிடணும் அப்படி தான் நினச்சிட்டு தான் இந்த வேலையை இறங்கணும். ஆனால் ஒரு எதிர்பாராத விதமாக கொரோனா பாதிப்பு, அப்போது ஒரு வீட்டில் தனிமைப்படுத்தப்படுதல், இதெல்லாம் வந்துருச்சு. அதனால தான் இந்த 20 to 25 days ஒரு பெரிய லாங் கேப். சரி, இந்த 20-25 நாட்கள் பரவாயில்ல, ஒரு நல்ல புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறை, அதனால ரொம்ப வசதியாக போச்சு. சரி, இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம தொடாத சில நாவல்கள்லாம் இருக்குது, நான் படித்ததில்லை. ஜார்ஜ் இலியட்னுடைய நாவல், மெல்வில்லேயினுடைய மோபி டிக், இதெல்லாம் நம்ம படிக்காத சில நாவல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் உட்காந்து இந்த ஹாலிடேஸில், இந்த லாக்டவுனில், இந்த தனிமைப்படுத்தப்படுதலில் உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்னா மைண்ட் அதில் ஓடலை. அது என்னமோ ஒரு சிலபஸ்க்கு உட்காந்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு படிக்கிற மாதிரியான ஒரு சென்ஸ். அப்போ நமக்கு பிடிச்சதை படிக்கணும் அப்படிங்கிறதுல மீண்டும் ஒரு தடவை ஏற்கனவே படித்த சார்ல்ஸ் டிக்கன்ஸனுடைய எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், அதே மாதிரி 2 முறை, ஒரு தடவை படித்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நோட்ஸ் எழுதுறதுக்காக ஒரு தடவை படித்த தாமஸ் ஹார்டியினுடைய டெஸ்ட் ஆஃப் த டர்பவலஸ், ஒரு முறை படித்த தாமஸ் ஹார்டியினுடைய தி வுட்லேண்டர்ஸ், 2 முறைகள் ஏற்கனவே படித்த த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ், தாமஸ் ஹார்டியினுடைய இந்த நாவல்கள், பல முறைகள் படித்த ஹெர்மன் ஹெஸ்ஸே என்பவர் எழுதின, ஜெர்மானியர் எழுதின எ நோபல் லாரியேட் ஹெர்மன் ஹெஸ்ஸே எழுதின த சித்தார்த்தா நாவல், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 தடவைக்கு மேலே படிச்சிருப்பேன். அது அதே மாதிரி கலீல் ஜிப்ரானுடைய தி ப்ரொஃபெட், இவைகளை எல்லாம் மீண்டும் ஒரு முறை, அதே மாதிரி தமிழில் சில நாவல்கள், சிறுகதைகள், இவைகளெல்லாம் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. இன்னொரு தடவை அப்படியே இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்லாம் படித்து முடிச்சுட்டு அன்று இரவு வந்து யாராவது பக்கத்தில் உட்காந்து அவன்கிட்ட அந்த கதையை சொல்லணும் அப்படி தோணும். அப்படிப்பட்ட ஒரு கதை அது. அதுவும் கடைசியில் அந்த சிட்னி காட்டன் அந்த கில்லட்டினுக்கு போகும்போது அந்த 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 கடைசி சாப்டரில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி தான் அந்த தாமஸ் ஹார்டியும் பண்ணுவான். தாமஸ் ஹார்டியினுடைய வுட்லேண்டர்ஸுடைய லாஸ்ட் ஃபியூ பேஜஸ், ஒரு பக்கம் 2 பக்கம், அதே மாதிரி மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜில் அந்த லாஸ்ட் சாப்டர், இவைகள்லாம் மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி. அது மாதிரி அந்த சிட்னி காட்டனுடைய அதெல்லாம் பார்க்கும்போது, படிக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்போது ஸோ ஐ ஹேட் டிசைடட், இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு பிஏ லிட்ரேச்சர், எம்ஏ லிட்ரேச்சர், இல்லை பிஜிடிஆர்பி ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஓகே, இது ஒரு பர்பஸ். பட் ஆனால் இதை விட நமக்கு சில பர்பஸ் வேறு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உலகத்தில் அவ்வளவு நாவல்கள், சிறுகதைகள், சில செக்காவுனுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ், டால்ஸ்டாயினுடைய சில ஷார்ட் ஸ்டோரிஸ், இவை எல்லாமே இப்போ நான் படித்தேன். அதே தமிழில் ஜெயகாந்தனுடைய சில கதைகள், இவைகள் எல்லாமே படிக்கப்பட்டது. அப்போது இவைகளை எல்லாம் நாம் யாருக்காவது சொல்லணும். அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடும். படித்தவைகளை அப்படியே நாம் படித்து என்ன உணர்ந்தோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த லாக்டவுன் பீரியட். அப்போ தான் நான் யோசித்தேன், சரி, இந்த மாதிரி உலக கதைகளும் நாடகங்களும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பில் ஒரு யூடியூப் சேனல், அதில் வந்து வேர்ல்டு கிளாசிக்
வேர்ல்டு. அது வந்து தமிழ் கூட இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவைகளை நாம் தமிழை அழகாக சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு தோற்றுவித்தது இந்த லாக்டவுன். அதனால் இந்த லாக்டவுனில் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஃபார் திஸ் கொரோனா. இல்லைன்னா நான் பாட்டு வழக்கம் போல் ஒரு செக்கு மாடு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீனில் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு வெளியே வரவே தெரியாது. கிராமங்களில் இந்த வண்டி மாடு பூட்டி விட்டிங்கன்னா திரும்பி அது ஒரு இடத்துக்கு போயிடும், அவ்வளோதான். திரும்பி அங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்து நிற்கும். அது மாதிரி ஏதோ ஒரு சிலபஸ் இப்படியே இல்லாமல் நமக்கு வேறு ஏதோ. ஸோ காட் ஹேஸ் ஸ்பேர்ட் அஸ் ஃபார் சம் ஸ்பெஷல் பர்பஸ். ஒரு கவிதையில் சொல்லுவான், யுவர் நீட் இஸ் கிரேட்டர் தேன் மைண்ட். ஒரு சாதாரண போர் வீரனுக்கு ஒரு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும். அப்போது ஒரு மிகப்பெரிய அந்த ஜெனரல் சொல்லுவான், இல்லை யுவர் நீட் இஸ் மோர் தேன், தை நீட் இஸ் மோர் தேன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த போர் வீரன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யும். அப்போ கடவுள் அன்னைக்கு ஸ்பேர் பண்ணுறாரு அவனை, இல்லை உனக்கு ஒரு வேற ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸுக்காக நான் உன்னை ஸ்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவார். ஸோ அது மாதிரி நான் இதை எடுத்துக்கொண்டேன். இது அப்படியே இந்த வீடியோனுடைய பர்பஸ் இது இல்லை. இது நான் உங்களுக்கு அப்படி ஒரு சேனல் டெஃபினட்டாக சீக்கிரம் ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லாருக்கும் சொல்வேன், நீங்கள் பார்க்கலாம். நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஷார்ட் ஸ்டோரிஸ் எனக்கு எவ்வளோ முடியுமோ நான் படித்த ரசித்த அவ்வளோ ஷார்ட் ஸ்டோரிஸையும் நான் சொல்லிடுவேன். அதை சொல்லணும், அதுக்காக தான் அது. இப்போ நான் பண்ண போகிறது இதோட இது ஓகே, இது ஒரு முடிஞ்சிருக்கு. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா அப்படின்னா இல்லை. கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், ஒரு சிங்கம் முதுகிர் மேற்கொள்ளலாம், கனல் மேல் இருக்கலாம், சணல் மேல் நடக்கலாம். இதெல்லாம் பாசிபிள். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம். கந்துக மதக்கரியினால மதம் பிடித்த யானையை வசப்படுத்த முடியும். ஒரு சிங்கத்தின் முதுகின் மேல் நம்ம பயணம் செய்ய முடியும். கட்செவி பாம்பை எடுத்து நம்ம விளையாட்டு காட்டிட்டு இருக்க முடியும். கனல் மேல் இருக்கலாம், அப்படியே நெருப்பின் மீது நம்ம இருக்க முடியும். சணல் மேல் நடக்கலாம், தண்ணீரின் மீது நடக்க முடியும். இதெல்லாம் பாசிபிள் என்று தாய்மானவர் சொல்றார். இப்போ இதெல்லாம் பாசிபிள். இவ்வளோ விஷயங்கள் பாசிபிளாக இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு பிஜிடிஆர்பி என்பது இட் இஸ் அன் எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். அதுவும் ஒரு லிமிட்டட் சிலபஸுக்கு உட்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன். தேர் ஆர் சர்டன் எக்ஸாமினேஷன்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது எதை வேணாலும் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து நம்மளுடைய நெட் செட் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதே சிலபஸ் தான் செட்டுக்கும், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துப்பான் ட்ராமா, அவ்வளோதான். 10 சிலபஸ். இப்போ நமக்கு பார்த்தா பிஜிடிஆர்பியில் 10 பக்கம், ஆனால் அதுக்கு 10 லைன், ஒரு லைன் கூட கிடையாது. ட்ராமா நம்பர் 1, நம்பர் 2 poetry, நம்பர் 3 நாவல் ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், இவ்வளோதான். இப்போ ட்ராமா அப்படின்னா எந்த ட்ராமா? த ட்ராமா ஆஃப் த வேர்ல்டு இன் இங்கிலீஷில் எழுதப்பட்ட உலகத்தில் இருக்கின்ற எல்லா ட்ராமாவும். இதில் நீங்கள் இந்தியன் ட்ராமா பூரா சேரும், பிரிட்டிஷ் ட்ராமா பூரா சேரும், அமெரிக்கன் ட்ராமா பூரா சேரும். உலகத்தில் எந்தெந்த மொழி எந்தெந்த நாட்டில் நாடகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றனோ அவ்வளவும் சேரும், ஆன்ஷியன்லேருந்து. அப்போ ட்ராமா அப்படின்னா அதில் எதானாலும் கேட்கலாம். ஆனால் நமக்கு பிஜிடிஆர்பிங்கிறது அப்படி இல்லை. அதுக்கு ஒரு சிலபஸ் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலபஸுக்குள்ளதான், இதுதான் சிலபஸ், இதுதான் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு சிலபஸுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம சக்ஸஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமா? அப்போ மிக 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 எளிதான விஷயம் இது. எளிதான விஷயம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர், ரொம்ப மும்முரமாக இருக்காரு. திங்கக்கிழமை அவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால அந்த வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காரு அப்படின்னு ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மும்முரம் அப்படிங்கிற என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நிறைய வார்த்தைகள் அதனுடைய முழு வீரியம் தெரியாமலே நாம் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் எல்லா மொழியிலையும் உண்டு. அப்படி ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருக்கான், ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கு.
அப்படி நம்ம கிண்டல் கூட பண்ணுவோம். அப்போ இந்த மும்முரம் இதுதான். இப்போ மும்முரம் அப்படின்னா என்ன? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே இவர் வாய் சொல்லி வீரரடி என்று பாரதி. நெஞ்சில் உரமுமின்றி, உரம், நெஞ்சில் உரம். உரம்னா என்ன? இந்த பாஸ்பேட் உரம், யூரியா உரம், உரமா? சக்தி, ஆற்றல் என்று அர்த்தம். அப்போ நெஞ்சில் உரமுமின்றி என்றால் நெஞ்சில சக்தி இல்லை. அப்போ உரம் என்றால் ஆற்றல், சக்தி. அப்போ மும்முரமாக ஈடுபடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வகையான ஆற்றல். அப்போ நீங்க ஒரு காரியத்தில் நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு முதல்ல 3 வகையான ஆற்றல், சக்தி வேணும். இந்த 3 வகையான ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உலகத்தில் நீங்க நினைச்சனா, முதல் சொன்ன பாருங்க, கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். கரடி, வெம்புலி, கோபமாக இருக்கக்கூடிய புலி, இது வாயை பிடிச்சி நீங்க விளையாடலாம். எப்போ? எல்லாம் பாசிபிள் இந்த வேர்ல்டு. எப்போ? இந்த 3 ஆற்றல் இருந்தா அவைகளே பாசிபிள். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலபஸுக்கு உட்பட்ட ஒரு பரீட்சை, அந்த பரீட்சையில தேர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ன? ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அப்போ அதற்கு தேவையான 3 ஆற்றல் நம்மிடம் வேண்டும். அது என்ன ஆற்றல்? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பிஜிடிஆர்பி ஒரு சின்ன கேப் விட்டுட்டோம். இனிமேல் கிடுகிடு நம்ம லெசன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திங்க. சிலர் கூட கேட்டாங்க, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. 3 ஆற்றலில் முதல் ஆற்றல், ஃபர்ஸ்ட், நீங்கள் எதை சாதிக்க விரும்புகின்றீர்களோ யூ மஸ்ட் லவ் இட். நீங்கள் எதை சாதிக்க விரும்புனீங்கன்னா முதல்ல அதை நீங்க நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அன்பிற்கு அடிபணியாத ஒன்று இந்த உலகத்திலேயே கிடையாது. எது வேணாம், இஃப் யூ லவ் எ திங் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். பட் யுவர் லவ் மஸ்ட் பி 100%. மர்ஃபீஸ் லா சொல்லுவாங்க. மர்ஃபி என்று ஒருத்தர் லா, மர்ஃபீஸ் லா. மர்ஃபீஸ் லாங்கிறது 100% தான் சக்சஸ், நாட் 99.9%. 99.9% தயாராயிட்டேன், தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். 100%. அது மாதிரி யூ மஸ்ட் லவ் எ திங் 100%, நாட் 99.999% கிடையாது, 100%. இஃப் யூ லவ் எ பர்சன், ஒரு பர்சனை கூட நீங்க 100% நினைச்ச ஈஸி அடைவது. அது மாதிரி ஒரு ஆஃப்டர் ஒரு எக்ஸாமினேஷன் யூ மஸ்ட் லவ் இட் 100%. அப்போ லவ் இட்னா என்ன? இது என்ன ஒரு, இப்போ நமக்கு லவ் அப்படின்னாக்க உடனே உயிருள்ள பொருட்கள், மனிதர்களை நேசிப்பது, காதலிப்பது, நண்பர்களை நேசிப்பது, குழந்தைகளை நேசிப்பது, இதான் நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு எக்ஸாமினேஷன், இதை எப்படி நேசிப்பது? இதைத்தான் நமக்கு அப்துல் கலாம் வேற மாதிரி சொன்னார். கனவு காணுங்கள். அப்போ கனவு காண்றதுன்னா உங்களை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு. உங்களை நீங்கள் தூங்கும்போது வருவதுக்கு பேர் கனவு இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்களே ஒரு பிஜிடிஆர்பி டீச்சராக ஆயிட்ட மாதிரி ஒரு கற்பனை. அப்போ ஒரு பிஜிடிஆர்பியை அப்படி போய் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது அப்போ உங்களுடைய தோரணை, மிடுக்கு, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் பண்ணணும், சாரீ எப்படி கட்டணும், அல்லது உங்களுடைய பேண்ட் ஷர்ட் என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நீங்கள் உள்ள நுழையணும், என்ன ஸ்டைலில் இருக்கணும், என்ன கம்பீரத்தில் இருக்கணும், இது மாதிரி. இப்பயே அந்த +1 +2 பாடங்களெல்லாம் எடுத்து இதெல்லாம் நான் எப்படி நடத்துவேன், சும்மா ஒரு பொயட்ரியை படித்து பார்த்து இதை எப்படி நடத்தலாம், இன்னும் எப்படி நடத்தலாம், இன்னும் எப்படி நடத்தலாம், இதுக்கு தான். அதாவது அதே நினைவாக இருப்பது. அதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், உன்னை உறங்க விடாமல் செய்கின்ற கனவு. அந்த கனவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் லவ். நீங்க இந்த இளைஞர்களுக்கு தெரியும், அந்த காதலிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் தூங்க மாட்டான், அவனும் தூங்க மாட்டான், இருக்கவனையும் தூங்க விட மாட்டான், பிடுங்கி எடுத்துக்கிட்டே இருப்பான். அவனை தூங்க விடலை.
அது ஒரு பர்சன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு. ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் என்ன லட்சியத்தை, இது நான் பிஜிடிஆர்பிக்குன்னே சொல்கிறேன். நீங்கள் பிஜிடிஆர்பி வச்சிங்க, அதில் எதை வேணாலும் வச்சிங்க. இந்த உலகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் 100% நேசித்தால், அதாவது உங்களுக்கு தூங்க முடியாது, படிக்க முடியாது, நிற்க முடியாது, என்ன பண்ணீங்கனாலும் திரும்பி 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 அந்த நினைவுகள், அந்த கற்பனைகள், இவைகள் தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது 100%. சார் எனக்கு அந்த மாதிரி தான் சார் இருக்குது. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வேலை கிடைச்சா நமக்கு என்ன சேலரி கிடைக்கும், இந்த சேலரியில் நம்ம என்னென்ன மாதிரி செய்ய போகிறோம், எப்படி நம்மளை மேம்படுத்தி கொள்ள போகிறோம், இப்படி போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தட் இஸ் நாட் லவ். இது ஆசை, பேராசை. ஆசை அப்புறம் உழைக்காமல் அதுக்கு உரிய தகுதி இல்லாமல் நமக்கு கிடைச்சா அது பேராசை தானே. அப்படி இல்லை. இது பை ப்ராடக்ட், இட் இஸ் நாட் மெயின் ப்ராடக்ட். இதனால் கிடைக்கக்கூடிய பர்க்விசிட்ஸ், அந்த பர்க்விசிட் அடிஷனாக கிடைக்குது பாருங்க, இவைகள் வந்து நமக்கு பை ப்ராடக்ட், நாட் மெயின் ப்ராடக்ட். அவர் மெயின் ப்ராடக்ட் இஸ் ஐ ஆம் எ பிஜி டீச்சர். நான் பிஜி டீச்சர், +1 +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லித் தருகின்ற ஆசிரியர். அதுவும் இது மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட படித்ததே இல்லைன்னு அவன் சொல்கிற மாதிரியான ஆசிரியர் நான். இந்த கனவு, இந்த ஆசை, இந்த லவ், இதுதான் லவ்னு பேர். பொண்ணை காதலிக்கணும். அவங்க வந்து பணக்காரவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சொசைட்டியில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் when you begin to love, you must love. இல்லை இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன, கல்யாணம் பண்ணால் வரதட்சணை வருமா வராதா, இதெல்லாம் பண்ணால் தட் இஸ் நாட் லவ். அது மாதிரி பிஜிடிஆர்பி யூ மஸ்ட் லவ், நாட் த சேலரி கம்ஸ் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அது கிடையாது. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லவ் இட் 100%. முதல்ல இதை பழகுங்க, அவைகளை நேசியுங்கள். ஐயோ, நான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நான் படிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. காட் ஹேஸ் கிவன் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ஆர் பென் ஜான்சன்ஸ் அல்கெமிஸ்ட் ஆர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர். இவையெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் என்று கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். மிகச்சிறந்த நாவல்கள், ஓல்டு மேன் அண்ட் த சீ, சின்ன நாவல். அந்த நாவல் எப்படி இருக்கு, படிச்சு பார்க்கணும். அப்போ இவைகளையெல்லாம் படிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று அவைகளை நீங்கள் 100% நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நேசிச்சிட்டீங்கன்னாவே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீதி 2 வேண்டாம், ஆனாலும் வேணும். அப்போ டு அச்சீவ் இன் திஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லவ் இட் 100%, not 99.999%. You must love the subject, not the outcome of it. அவுட்கம்மை பற்றி இல்லை, அதில் கிடைக்கிற வெறும் ஒரு பந்தா, நாம் அப்படி இப்படி இல்லை. அதன் மீது அப்படி சின்ன குழந்தை மாதிரியான ஒரு அன்பு காதலோடு நீங்கள் அந்த பிஜிடிஆர்பியை நேசிச்சிட்டிங்கன்னாவே அது உங்கள்கிட்ட வரும். ஒரு நாய்க்குட்டியை கூட நீங்கள் அன்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட வந்துடும். ஒரு நாய்க்குட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு பிஜிடிஆர்பி வராதா? வரும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், இரண்டாவது ஆற்றல் யூ மஸ்ட் பிளான். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லவ் இட். நீங்கள் அதை நேசிக்கணும், 100% நேசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நேசித்ததை அடைவதற்கு திட்டமிடல் வேண்டும். God helps those who help themselves and others. கடவுள் யார் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கடவுள் உதவி செய்வார். நீங்கள் முதல்ல உங்களுக்கு உதவி செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறது, இப்போ எனக்கு உதவி செய்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ நான் தான் படிக்கணும், நான் படித்தா தானே. அப்போது நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா கடவுள் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு டைம் கொடுப்பாரு, எல்லாமே எனக்கு அந்த சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். ரொம்ப பேர் புலம்புவாங்க, நேரமே இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே ஈடுபட்டு பாருங்கள்.
உங்களுக்கு அதுக்கான என்விரான்மெண்ட் அதுவாக அமையும், அதுவாக வரும். God helps you. ஸோ இரண்டாவது திட்டமிடல். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தணும். ஒருத்தண்ட கேட்டாங்க, நீ என்ன செய்வ அப்படின்னு. I spend 75% of my time to sharpen my axe ன்னு சொன்னான். என்னுடைய நேரத்தின் 75% நான் என் கோடாரியை தீட்டுவதில் செலவழிப்பேன். அப்போ அந்த கோடாரியை தீட்டுறது இருக்கு பாருங்க, அதுதான் ஆக்ஷன் பேர், அதுதான் பிளானிங்னு பேர். நீங்க திட்டமிடணும். இந்த மரத்தை வெளுத்தனா இந்த கருவி பத்தாது, இந்த கருவி இப்படி இருந்துச்சுன்னா தான் சரியா இருக்கும், அதுதான் பிளானிங்னு பேர். 75% டயத்தை அதை நீங்கள் ஷார்பன் பண்ணிட்டு மீதி 25% டைம் ஆக்ஷன் அடிச்சிடும். ஸோ நீங்கள் திட்டமிடல். சரி, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை எப்படி திட்டமிடுவது? எனக்கு தெரிஞ்ச வழி, there are many plans. திட்டமிடல்ல நானா இருந்தா சில நாட்களே எடுப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பேன், பத்தலைன்னா 2வது நாள் எடுப்பேன், பத்தலைன்னா 3வது நாள் எடுப்பேன். பிளான் பண்ணுறதில்ல எடுப்பேன், நிறைய நாள் எடுப்பேன். நான் நிறைய நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேனே யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் த ப்ரிப்பரேஷன், ஃபார் பிளானிங். இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ். டேக் நியூமரஸ் ரஃப் பேப்பர்ஸ். எல்லாத்தையும் முதல்ல எழுதுங்க, முதல்ல பிரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பிரித்தா ஒரு 5 ஹெட்டில் பிரிக்கலாம், அவ்வளோதானே. பேப்பர் 1 பேப்பர் 2 தூக்கிடுங்க. இது மாடர்ன் லிட்ரேச்சர், இது இந்தியன் லிட்ரேச்சர். என்ன இந்தியன் லிட்ரேச்சர்? அப்புறம் இந்தியன் லிட்ரேச்சர்னு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திங்ஸ் ஃபால் அபார்ட், லைன் அண்ட் விஜுவல் எல்லாம் கொடுப்பான். ஆஸ்திரேலியா கொடுத்துருப்பான், எல்லாம் கொடுப்பான். அதனால நீங்கள் அது போல அது ஒரு பெரிய என்னமோ இது மாதிரி வேண்டாம். இந்த 10 யூனிட் தானே உங்களுக்கு சிலபஸ். இந்த 10 யூனிட்டையும் நானாக இருந்தால் 5ஆக பிரிப்பேன். முதல்ல ட்ராமா, எல்லா யூனிட்டில் இருக்க ட்ராமாவை பூரா எழுதுவேன். முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா எத்தனை இருக்குன்னு பார்ப்பேன், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேப்பரில் எத்தனை இருக்குது? 8, 9 இருக்கா? 9. செகண்ட் பேப்பரில் எத்தனை இருக்குது? கேனலைசேஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரஸி இருக்குது. இப்படி ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் டாக்டர் ஃபாஸ்டஸ், அப்பாலஜி ஆஃப் போயட்ரி, ஸ்பானிஷ் ட்ராஜடி, அல்கெமிஸ்ட். இப்போ இது மாதிரி ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பரில் எத்தனை இருக்குது? 13. செகண்ட் பேப்பரில் எத்தனை இருக்குது? 21. தேர்ட் பேப்பரில் எத்தனை இருக்குது? சின்ன போய்ட்ரியெல்லாம் இருக்கும். இப்போது நான் அந்த 100% சிலபஸ்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த 20th century இந்தியன் poets, நீங்கள் நம்ம சரோஜினி நாயுடு தான் 12 poem இருக்குது, சரோஜினி நாயுடுக்கு மட்டுமே. அது மாதிரி கமலாதாஸ் எடுத்தால் 6 7 இருக்குது. ஏகே ராமானுஜன் எடுத்தால் 6 இருக்குது. பார்த்தசாரதி இருக்குது இல்லையா? நிசிம் எசேக்கியல் இருக்கு. இப்போ இது மாத்திரம் கூட்டினீங்கன்னாவே ஒரு 50 வரும். அப்புறம் WH ஆர்டன் இருக்கு, ஸ்பெண்டர் இருக்கு, வயாட் இருக்கு, சர்ரே இருக்கு. அப்போ நீங்க அந்த பீகாக் வால்யூம் 2, பீகாக் வால்யூம் 3, 20th century இந்தியன் poets இந்த மாதிரி அப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. அதெல்லாமே எழுதணும். இதெல்லாமே சிலபஸ் உங்களுக்கு. நீ இந்த கவர்மெண்ட்ல கொடுத்த ஒரு பிரிண்டட் சிலபஸ் வச்சு பீகாக் வால்யூம் 2 அவ்வளோதான். பீகாக் வால்யூம் 2க்குள்ளே என்னென்ன இருக்கு எடுங்க, இதுதான் சிலபஸ். யூ மஸ்ட் ரைட் இட் ஃபுல். அப்படி எழுதும்போது ட்ராமாவை தனியாக எழுதுங்க. அப்போ முதல்ல எண்ணுங்க. 237 வருது. இந்த 237 நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் அதுவும் ஒன்று தான். டாக்டர் ஃபாஸ்டஸ் அதுவும் ஒன்று தான். தி ஆர்ட்ஸ் டைப் ஆஃப் லிட்ரேச்சர் அதுவும் ஒன்று தான். 4 kinds ஆஃப் மீனிங் அதுவும் ஒன்று தான். அமெரிக்கன் ஸ்காலர் அதுவும் ஒன்று தான். டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அதுவும் ஒன்று. இதெல்லாம் ஒன்று இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். அப்போ 10 யூனிட்லையும் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 287. ஓகே, 196 சம்திங். நான் என்னன்னதில்ல, நீங்கள் எண்ணுங்க. எண்ணி குறிச்சு வச்சுங்க. டோட்டல் இவ்வளோ இருக்கு, நான் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ட்ராமாவை தனி, போயட்ரி தனி, ப்ரோஸ் தனி, கிரிட்டிசிசம் தனி. ப்ரோஸ் வேற, கிரிட்டிசிசம் வேற. மீதி அதர்ஸ்.
அதர்ஸ்னால் என்ன? கிரிட்டிசம். 10வது யூனிட் பூரா கிரிட்டிசம். 10வது யூனிட் மாத்திரம் இல்லை, கிரிட்டிசம் நடுவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்லேயும் அப்பாலஜி ஆஃப் போய்ட்டு கிரிட்டிசம் தானே. டிஎஸ் எலியட்டினுடைய ட்ரெடிஷன் இந்த இண்டிவிஜுவல் அது என்ன 10th யூனிட்லையாக இருக்குது. மேத்யூ அர்னால்டுடைய ஸ்டடி ஆஃப் போய்ட்டு எந்த யூனிட்டில் இருக்குது. அப்போது ஒவ்வொன்றையும் எடுத்து அதெல்லாமே கிரிட்டிசிசம் கொண்டு வந்துடணும். அப்போ நம்ம கிரிட்டிசிசம் அப்படின்னா எனக்கு 10th யூனிட் தான் கிரிட்டிசம், அதுதான் கஷ்டம். கிரிட்டிசம் உள்ளுக்குள்ளே வேறெல்லாம் இருக்குது. டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்டு இருக்குது ஷெல்லியினுடைய. இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதும். அப்போ கிரிட்டிசிசம் பார்த்தா 17-18 இருக்கும். அப்போ கிரிட்டிசிசம் தனி, போயட்ரி நிறையா இருக்கும். போயட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 150க்கு மேலே இருக்கும். ட்ராமா ஒரு 20-25 இருக்கும். நாவல் நமக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக ப்ரோஸில் சின்னது ட்ரீம் சில்ட்ரன். இப்போ பேக்கன்ஸ் எஸ்ஏஸில் 6 எஸ்ஏ இருக்குன்னா 6, சார்ல்ஸ் லேம்பில் 4 எஸ்ஏ 4, 6 4 10, அமெரிக்கன் ஸ்காலர் 1 11, இப்படி எண்ணணும். இப்படி எண்ணி ப்ரோஸ் தனியாக, பொயட்ரி தனியாக, ட்ராமா தனியாக, கிரிட்டிசிசம் தனியாக, இது இல்லாத மீதி எல்லாமே தனியாக. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறத ஒரு தனியாக பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் அதர்ஸில் வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே அவன் ஒன்னொன்றும் போட்டிருக்கான் இல்லையா, அந்த ஒன்னொன்றும் தனித்தனி. மார்ஃபாலஜி லிங்குவிஸ்டிக்ஸில், ஃபோனாலஜி தனி, மிடில் இங்கிலீஷு, அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒன்னொன்று தனித்தனி. அப்போது அந்த அதர்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே ஒரு 10-12 ஐட்டம் இருக்கும், லிங்குவிஸ்டிக்ஸுக்குள்ளே ஒரு 10 ஐட்டம் இருக்கும், அதுவே ஒரு 20-22. போஸ்ட் மாடர்னிசம், ஜேர்னலிசம், கிரியேட்டிவ் ரைட்டிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இன் இந்தியா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்துடும், அதர்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ முதல்ல எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்போ அந்த 5ஐயும் கூட்டுங்க. 5க்குள்ளே எத்தனை, இதில் எத்தனை இருக்குது, 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 5ஐயும் தனித்தனியாக கூட்டுங்க. ஏற்கனவே நம்ம மொத்தமாக கூட்டி ஒரு டோட்டல் இருக்கும் 287 வச்சுங்களேன். இந்த 287 இதை கூட்டினா எவ்வளோ வருது? 287 வருது. அப்போ கரெக்ட். ஆனால் மொத்தமாக கூட்டினா 287 வருது. ஆனால் ட்ராமா தனியாக, இது தனியாக, இதை தனியாக எழுதுனாக்கா 279 தான் வருது. எங்கே போச்சு 8? அப்போ நீங்கள் ஒழுங்காக எழுதலைன்னு அர்த்தம். ஒன்றா அதில் தப்பு அல்லது இதில் தப்பு செக் பண்ணுங்க. மீண்டும் சிலபஸ் வச்சிங்க, கரெக்டாக செஞ்சுருக்குமா, கரெக்டாக எண்ணியிருக்கனா, கூட்டியிருக்கனா. யூ ஷுட் நாட் மிஸ் ஈவன் எ சிங்கிள் பாயிண்ட். அதுதான் டெடிகேஷன் பேர். ஒரு பாயிண்ட் தானே போனால் போயிட்டு போகுது. நோ, பேலட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் சும்மா ஓரங்கட்டி தான் வச்சுருக்கோம். பேலட்ஸ்னு போட்டுங்க. நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே கரெக்டாக எத்தனை பேலட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் பார்ப்போம். போடணும். போட்டு எல்லாத்தையும் சிலபஸை கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் ரஃப் பேப்பர், எல்லாம் ஒன் சைட் பேப்பர்ஸ். இப்போது நமக்கு ஒரு மாதிரி இப்போ பழைய சிலபஸ் வேண்டாம். அதில் 287, அந்த 287 நம்ம வேறு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு ஃபார்முக்கு மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் இதுக்குள்ள எது டீட்டெயில், எது நான் டீட்டெயில். ட்ராமா டீட்டெயில், நான் டீட்டெயில். இது டீட்டெயில், நான் டீட்டெயில். இது டீட்டெயில், நான் டீட்டெயில். போய்ட்ரிக்குள்ளே இது டீட்டெயிலில் வருதா, இது ப்ரோஸில் இது வந்து டீட்டெயிலில் வருதா, நான் டீட்டெயிலில் வருதா. எது டீட்டெயில், நான் டீட்டெயில். சிலது வந்து டீட்டெயில், நான் டீட்டெயில்னு கிடையாது, அது அப்படியே. அப்போ எதுக்கு டீட்டெயில், நான் டீட்டெயில் இருக்கோ அதை பிரித்து மறுபடியும் எழுதுங்க. மறுபடியும் எழுதி மறுபடியும் கூட்டி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் கூட்டி பார்த்து அந்த டோட்டல் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு நம்பர். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் 287 வச்சுக்கலாம். அந்த 287 எப்போ கூட்டினாலும் அந்த உங்களுக்கு 287 தெரியணும். இப்போ ஒரு பிரிச்சாச்சு, எழுதி பாருங்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் எழுத 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 உங்கள் சிலபஸ் உங்களுக்கு உள்ள, நான் நிறைய பேரை பார்க்குறேன், இது பிஜிடிஆர்பி சிலபஸில் உண்டா, இப்போ சிலபஸில் இந்த போய்ட்டு இருக்கா இல்லையானே நம்ம தெரியல. ஆனால் நம்ம எப்படி எக்ஸாமினேஷன் போகிறோம்? ஒரு சிலபஸே நமக்கு தெரியாமல் நம்ம எக்ஸாமினேஷன் போனோம்னா எப்படி ஜெயிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். சிலர் கேட்பாங்க, வருத்தமாக, ஆனாலும் சொல்லிடுவோம். அப்போ அவங்களுக்கு சிலபஸ் தெரியல, சிலபஸே தெரியல. சிலபஸ் உங்கள் மைண்டில் இருக்கணும். இது பிஜிடிஆர்பி சிலபஸ் கிடையாது, இல்லை இது டீட்டெயிலில் வருது, இது நான் டீட்டெயிலில் வருது, இது ப்ரோஸில் வருது, இது வருது, எல்லாத்தையும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா பிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் ட்ராமாவை எடுக்கிறீங்க. ட்ராமாவை எடுத்து பக்கத்தில் குறிப்பு எழுதுங்க.
எதுக்கு மெட்டீரியல் இருக்கு? பிரிண்டட் மெட்டீரியல் பின்னு போட்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க, இது வந்து இதான்னு இல்லை. பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கு. சிலதுக்கு வந்து வீடியோ மெட்டீரியல், யூடியூப், அப்போ ஒய்டியில் எந்த சேனல்? சில சேனலில் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சில சேனலில் அந்த சேனலில் நல்லா லிங்குவிஸ்டிக்ஸ் நல்லா சொல்லியிருக்காங்க, இந்த சேனலில் இந்த போய்ட்ரி நல்லா சொல்லியிருக்காங்க, அந்த சேனலில் இது சொல்லியிருக்காங்க. எது நல்லா சொல்லியிருக்காங்க, எது உங்களுக்கு பிடிக்குது, அப்போது ஒய்டி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் அந்த சேனல் நேம். அப்போது பிரிண்டட் மெட்டீரியல் எதுக்கு அவைலபிள், யூடியூப் சேனல் எதுக்கு அவைலபிள். சிலது வந்து இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? இப்போ இந்த மெட்டீரியல் எனக்கு இருக்குது, நல்ல தேவையான அளவுக்கு இருக்குது, ஓகே, அப்போ அழகாக அதை வந்து நீங்கள் ஒரு ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் பண்ண வேண்டாம், சும்மா ஏதாவது ஒரு அடையாளம். இப்போ இது வந்து நீங்கள் ஃபுல். அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட மெட்டீரியல் அவைலபிள். நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையான்னு நான் சொல்லலை, அது அடுத்தது. ஏன்னா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஆக்ஸ் வேணும்ல, நீங்கள் ஒரு மரத்தை வீழ்த்தணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஸ் வேணும் தானே. அப்போ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் கையில் இருக்குது? இல்லை நான் வந்து நெட்டில் பார்த்துக்குவேன், பாருங்க, பார்த்துட்டு நான் இதை பார்த்துருக்கேன், இது எனக்கு போதும். சிலது போதாது, ஆனால் இப்போதைக்கு அது அவைலபிள், ஆனால் இது போதாது. அப்போ அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு அடையாளம் வைங்க, கலரிங் வைங்க. இதுக்கு ஒரு 4-5 கலரில் வச்சுங்க. ரெட் கலரில் இருக்குது, ரெட் கலரில் எழுதிருங்க. அப்படின்னா மெட்டீரியல் இருக்குது இந்த சேனலில், ஆனால் அந்த மெட்டீரியல் எனக்கு போதாது. ஓகே, ஆனால் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது. இந்த இதை ஓரளவு தான் பயன்படுத்த முடியும், பட் இதை முழுசாக நம்ப முடியாது. அப்போ எதை முழுசாக நம்பலாம்? இதுக்கு என்கிட்ட பிரிண்டட் இருக்குது, இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு யூடியூப்லேயே என்கிட்ட இருக்குது, அப்போ அதுக்கு வேறு கலர். இது வந்து மெட்டீரியல் ஃபுல் ரெடி, நான் படிக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ எதுக்கு மெட்டீரியல் இருக்குது, எதுக்கு யூடியூப்பில் இருக்குது, எதுக்கு நீங்கள் பிரிண்டட் வச்சுருக்கீங்க, எதுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு, சிலதுக்கு ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்க எக்ஸ். இப்போ இதில் ஜெராக்ஸ் மெட்டீரியல் இருக்குது, இது அந்த இதில் படித்த நோட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அது சஃபிஷியன்ட் இல்லை. இப்போ கடத்தலில் நீங்கள் ஒரு கைடு வாங்கினீங்கன்னா இருக்கும், அதெல்லாம் பத்தாது. மொத்தமே ஒரு மேக்பெத்தை ஒரு பக்கத்தில் போட்டிருப்போம். மேக்பெத்துங்கிற இந்த ஹோல் பிளேயை ஒரு பக்கத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிலபஸை போட்டு ஒரு நோட்ஸை போட்டு விற்றுட்டான், நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சு. பட் அது சஃபிஷியண்ட்டாக இன்சஃபிஷியண்ட்டாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். சக்தி நோட்ஸ், அப்போ சக்தி SAK இதை பொறுத்த வரைக்கும் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எஸ் ப்ராக்கெட்டில் ஏதாவது ஒரு அடையாளம். இப்படி ஒன்றையும் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, அது போதுமா போதாதா, யூடியூப்னா எந்த சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க, ஜெராக்ஸுக்கு என்ன வச்சுருக்கீங்க, பிரிண்டட் மெட்டீரியல் யார்கிட்ட இருந்து வச்சுருக்கீங்க, இப்படி நீங்கள் அடுத்த லிஸ்ட்டு. இப்போது உங்களுடையது இன்னும் கொஞ்சம். அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு நேராக இவ்வளோ டீட்டெயில் இருக்கணும். இதில் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, ரைட். இப்போது என்கிட்ட இது ஃபுல். எனக்கு டாக்டர் ஃபாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் இஸ் எவ்ரிதிங், ஓகே, டிக். இதை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அல்கெமிஸ்ட். யூடியூப் சேனல் இல்லை, இது இருக்குது, பிரிண்டட் மெட்டீரியல் இருக்குது, ஜெராக்ஸ் மெட்டீரியல் இருக்குது. அப்போ கடைசியில் இன்னும் நமக்கு ஃபுல் ஆகலை, அதுக்கு அந்த ஃபுல் மார்க் கொடுக்காதீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு குறையுது, இன்னும் கொஞ்சம் எனக்கு அதில் இருந்து கொஞ்சம் மெட்டீரியல் வேண்டியிருக்கு, அது வந்துச்சுன்னா தான் அது ஃபுல். இப்படி நீங்கள் குறிச்சிக்கிட்டு இப்போ உங்களுடைய வேலை இது செகண்ட். இந்த பிளானிங்கில் இப்போ நமக்கு 2 விஷயம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் அழகாக ஒன்னொன்னையும் தனித்தனியாக நல்ல இந்த கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள், கார்ட்போர்டு வாங்கி நீங்கள் எழுதணும். ப்ரோஸுக்கு அழகாக ஒரு கார்ட்போர்டு, இந்த சார்ட் விற்பாங்க இல்லையா, அந்த சார்ட்டில் ரெட் கலர் 5 கலர் சார்ட் வாங்க. 5 கலர் சார்ட் வாங்கி அதை ஓரளவுக்கு ஹேண்டியாக ஒரு A4 சைஸுக்கு கட் பண்ணி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு டீட்டெயிலில் தனியாக எழுதுங்க, நான் டீட்டெயிலில் தனியாக வேறு பேப்பர் வேறு கார்டில் எழுதுங்க. இது பொயட்ரி, டேக் போட்டு தனி, ப்ரோஸ் தனி, பொயட்ரிக்கு நிறைய வரும், பொயட்ரி தனி, கிரிட்டிசிசம் தனி, அதர்ஸ் தனி, எல்லாத்தையும் 5 செட், 5 கலர், 5 செட் ரெடி. இதில் எதுக்கு மெட்டீரியல் இருக்குது, எதுக்கு மெட்டீரியல் இல்லை,
இப்போ உங்களுடைய மைண்ட் மெட்டீரியல் எதுக்கு இல்லை, இதுக்கு கொஞ்சோண்டு இருக்குது, யூடியூப் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது, இதில் இது இல்லை இது இல்லை, எது இல்லையோ அதை தேடுறதுங்கிறது ஒரு வேலை. இதுதான் மூணாவது. இது பிளானிங் ஓவர். அப்போ மூணாவது ஆக்ஷன். ஆக்ஷன் செயல். இப்போ நீங்கள் செயல்படணும். செயல்படும் போது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட 5 இப்போ ஓவர். இப்போ இனிமேல் உங்களுக்கு பழைய சிலபஸ், அந்த கவர்மெண்ட் பிரிண்டட் சிலபஸ், அந்த எதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை, எதை பற்றி நம்ம கவலை இல்லை, தூக்கி எறிஞ்சிருங்க, அது எதுவுமே வேண்டாம். இப்போ உங்கள் கையில் 5 கலரில் சார்ட்டில் அப்படி ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாவே தெரியும், இதுல இந்த மெட்டீரியல் பத்தாது, இதில் மெட்டீரியல் இல்லை, இது 100% இருக்குது, இது 100% இருக்குது, 100% இருக்குது. ரைட். இப்போ இன்னையில தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, படிக்க ஆரம்பிங்க. எதெல்லாம் 100% மெட்டீரியல் அவைலபிளோ அதை முதல்ல ஆரம்பிங்க. அதுலேயும் சின்னதாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறத ஆரம்பிங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 287 2 ட்ராமா படிச்சிருப்பீங்க, இன்னும் நீங்கள் படிக்க வேண்டியது 285. இப்போ இதே இது நீங்கள் போய்ட்ரி படித்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 ட்ராமா படிக்கிற டயத்தில் ஒரு 10 போய்ட்ரி நீங்கள் படிச்சிடலாம். அப்போ 287 10 போச்சுன்னா இன்னும் 277 தான். 2 நாவல் படிக்கிற டயத்துக்குள்ள 8 சின்ன சின்ன போய்ட்ரியாக இருந்தால் 8, பெரிய போய்ட்ரியாக இருந்தால் அதுவும் டைம் எடுக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன போய்ட்ரி, சின்ன சின்ன இப்போ பேக்கன்ஸ் எஸ்ஸே, நம்ம லேம்பனுடைய எஸ்ஸே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு 4 kinds of meaning ஒரு ஸ்மால் கிரிட்டிசம் தான், சின்னது. முதல்ல எல்லாம் அடித்து தூக்கிடுங்க. தூக்கி கிடுகிடு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், 287ல் 113 நான் படிச்சிட்டேன். மீதி நமக்கு இன்னும் இவ்வளோதான் பாக்கி. இப்போ ஒரு பக்கம் மெட்டீரியல் கேதரிங் நடந்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் படிக்கிற வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் த தேர்ட் ஆக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லவ் இட், செகண்ட் யூ மஸ்ட் பிளான் இட், தேர்ட் யூ மஸ்ட் புட் இட் இன் ஆக்ஷன். இந்த ஆக்ஷனில் நானாக இருந்தால் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், ராத்திரி 11 மணி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். whenever you find comfortable படிங்க. கம்ஃபர்டபுளான டயத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா தான் கொஞ்சோண்டு நேரத்துக்குள்ள நீங்கள் நிறையா படிக்க முடியும். நான் அப்படி தான் படிப்பேன். நான் எல்லா நேரமும் நான் படிக்க மாட்டேன், படிக்கவே மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வாட் இஸ் தட் கம்ஃபர்டபுள்? ஒரு சினிமா நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், பிஏ முதல் நாளில் 2 நாளைக்கு முன்னாடி நான் பிஏ எழுதும்போது வெள்ளிக்கிழமை சினிமா ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். தங்க சுரங்கம் அப்படின்னு சிவாஜி கணேசன் நடித்த ஒரு சினிமா. திங்கக்கிழமை யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஃப்ரைடே சினிமா ரிலீஸ் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? அந்த காலத்துலலாம் சினிமா பார்க்குறது அப்படின்னாக்க நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 to 7 hours போகும். ஏன்னா நீங்கள் புது சினிமா அப்படின்னாக்கா நீங்கள் படத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நிற்கணும், க்யூவில் நிற்கணும். இன்னும் அவ்வளோ க்யூ இருக்கும். அந்த க்யூவில் நின்னீங்கன்னா தான் 2 hours to 1 hours நின்னா தான் நீங்கள் போய் டிக்கெட் எடுக்க முடியும். இப்போ மாதிரி இந்த வெளியில் 100 ரூபா கூட கொடுத்து வாங்கிட்டு போகிறதெல்லாம் இப்போ கிடையாது. அப்போது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் so many hours, ஈவன் மோர் தென் ஆஃப் அ டே போயிடும். நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் 6 o'clock ஷோ போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா தான் டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் படிக்க முடியாது. அப்போ மத்தியானத்தோட காலி. இன்னைக்கு நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், இனிமேல் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை பார்க்காம வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஐயோ பார்க்கலையேன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பரீட்சை கோவிந்தாயிடும். அதான் சொன்னேன், கம்ஃபர்டபுள் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதில் 1/2 நாள் போனால் போட்டோம். நீங்கள் அதில் 1/2 நாள் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் 2 நாள் படிப்பில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 நாள் படிப்பு யூஸே ஆகாது.
அதில் அரை நாள் போக்கிட்டு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட, ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருப்பீங்க. ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே எல்லா வேலையும் தூக்கி எறிஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அது ஈஸியாக வரும் உங்களுக்கு. நான் அப்படி செய்யலாம். அப்போது ஆக்ஷனில் மேக் யுவர் டைம் கம்ஃபர்டபுள். அதை ஒரு பெரிய ஒரு ஸ்டடி ரூலுக்குள்ளே போட்டு அடக்காதுங்க. காலையில் 6 மணி, சரி முதல் நாள் ராத்திரி நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியும்? இல்லை என்னவா இருந்தாலும் நான் 4 மணிக்கு எழுந்திரிங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. முதல் நாள் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டீங்களே, நல்லா 8 மணி வரையும் தூங்குங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேக் யுவர் டைம் கம்ஃபர்டபுள். சரி, அப்படி நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தால் தூங்க விடாது. அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம், வென் யூ லவ் இட் உங்களை உறங்க விடாது. அப்போது உறங்க விடாது, ஆனால் உங்களுக்கு ஒரு உறக்கம் அவசியம். அப்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, உங்களுடைய இது எல்லாம் தேவை. உங்களுக்கு எது பிடிச்ச வேலையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த வேலை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும். நீங்கள் இந்த வேலையை மாத்திரமே செஞ்சீங்கன்னா அந்த மொனாட்டனி அப்படின்னு ஒன்று வந்துடுது இல்லையா? அந்த மொனாட்டனின்னு ஒன்று உள்ளே பூந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஹவர்ஸ் தான் செலவழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. 3 மணி நேரம் செலவழித்து நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்கள் மைண்டில் ஒரு மொனாட்டனி இருந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் எ சிங்கிள் லைன். அப்படி இல்லாமல் ரொம்ப ஆசையாக நீங்கள் படித்து பாருங்கள், சும்மா ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லாம் புரியும். தட் இஸ் இன்ட்யூஷன், அது வரும். அப்போது நீங்கள் எதை படிக்கணுமோ அதுக்கு தகுந்த ஆட்போட உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஆக்ஷனில் இன்னொன்று, சிலர் உங்களை அறியாமையே ஒரு மைண்டில் ஒரு செட் இருக்கும். இந்த 10th யூனிட்னா கஷ்டம், எது கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு கஷ்டம்தான். இப்போ நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். நீங்கள் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி படிங்க, ஸ்டடி ஆஃப் பொயட்ரி படித்து பாருங்கள், பொயட்டிக்ஸ் படித்து பாருங்கள், அப்பாலஜி ஆஃப் பொயட்ரி ஒரு 3 நாள், இந்த அப்பாலஜி ஆஃப் பொயட்ரி, பொயட்டிக்ஸு, டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி இதெல்லாம் படிச்சுட்டு இந்த 4ஐயும் படிச்சுட்டு திரும்பி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் திருப்பி இவன் வேறு மாதிரி சொல்லுவான், இவன் வேறு மாதிரி சொல்லுவான், வேறு மாதிரி சொல்லுவான். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கஷ்டமெல்லாம் கிடையாது, பட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். அப்போது எது நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதிகமாக நேசிங்க, அதுக்கு அதிகமான டைம் கொடுங்க. ஐயோ கிரிட்டிசம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் அதை ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு கிரிட்டிசம் வரவே வராது. உங்களை எது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட ஒதுக்கணும். கூட ஒதுக்கி இது வரைக்கும் கஷ்டம்னு இருந்தது இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு வச்சிங்களேன், இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த பொயட்ரி படித்தா ஈஸியாக இருக்குது, ஓகே ஐ எம் ஹாப்பி. ஆனால் இந்த கிரிட்டிசம் படித்தா எனக்கு புரியவே இல்லை, ட்ரெடிஷன் இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் நீங்கள் அதை மொத்தம் 1 தடவை 2 தடவை 3ஆவது தடவை கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பொயட்ரி படித்ததில் இருந்த மகிழ்ச்சியை விட 100 மடங்கு மகிழ்ச்சி உங்களுக்கு இது கொடுங்க. ஐயோ அப்பா, இதுதானா இதைத்தான் நான் இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இந்த மகிழ்ச்சி வருது பாருங்க, இதுதான் இட் கிவ்ஸ் யூ எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடன்ஸ். இதுதான் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அப்பா இதுதானே, நான் இதைத்தான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதுதான் இவ்வளோ பெருசா. ஒரு டாக்டர் பாஸ் ஒன்று நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாங்கிறது இதுதானா, இவ்வளோ தானா. த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், என்ன ஒரு கலாட்டா. அப்போ நீங்கள் இப்போ 2-3 ட்ராமா படிச்சிட்டிங்கன்னா, ஒரு ட்ராமான்னா உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், பிடிக்கும். ஸோ அப்படி படிக்கும். முதல்ல சின்னதாக படிச்சிங்கன்னா நிறைய படிச்சுட்டு இம்ப்ரெஷன் கிடைக்கும். கஷ்டம்னு அதை ஓரங்கட்டிடாமல் கஷ்டமானதுக்கு அதிகமான நேரம் கொடுத்து 1ஆவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2ஆவது 3ஆவது படிக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிரிட்டிசம்னு ஒதுக்கியிருப்பீங்க, பொயட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருக்கும். ஆனால் கிரிட்டிசம்னு ஒதுக்குனா ஒரு 15-16 தான் இருக்கும், 20 இருக்குன்னு என்ன வச்சுக்கிறோம் இல்லையா, அதிகபட்சம். அப்போது நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு 4 படிச்சிங்கன்னாவே 20% மேலே முடிஞ்சு போச்சு. அப்போ ஈஸியாக. அதே மாதிரி ட்ராமாலாம் ஒரு ட்ராமா படிச்சிங்கன்னாவே நிறைய படித்த மாதிரி முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஃபிக்ஷன், எத்தனை ஃபிக்ஷன் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் தான் ஃபிக்ஷன் இருக்கும்.
அப்போ ஒரு ஃபிக்ஷன் 2 ஃபிக்ஷன், 1வது ஃபிக்ஷன் முடிஞ்சிச்சு, 2வது ஃபிக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபிக்ஷனை எந்த நேரத்தில் எடுத்து உங்களை எழுப்பி விட்டாலும் அந்த கதை சொல்ல தெரியணும். அதுக்கு நீங்கள் வீட்டிலேயே பயிற்சி எடுத்துக்கலாம். நீங்களா எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ள அந்த கதையை நீங்களா உங்கள் மைண்டில் சொல்லி பாருங்க. அந்த கதையை முழுக்க அந்த கேரக்டர் நேமோட அந்த இன்சிடெண்ட்டோட உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பாருங்க அந்த ஒரு ஃபிக்ஷனை. அப்புறம் உங்களுக்கு அது தெளிவாயிடும். இதுக்கு பெட்டர் ஸ்டடி குரூப். ஸ்டடி குரூப்புங்கிறது நாட் ஃபார் ஸ்டடி. நீங்கள் ஸ்டடி பண்ணினதை மறுபடியும் உட்காந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கு தான் ஸ்டடி குரூப். நீங்கள் சேர்ந்து படிச்சீங்கன்னா படிக்கவே முடியாது. சேர்ந்து படித்தா டைம் வேஸ்ட். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்போம், டக்குன்னு வேறு ட்ராக் மாறும். அவங்களுடைய பர்சனல் விஷயம் ஒன்று பேசுவாங்க, அவங்க ஃபேமிலி விஷயத்தை பற்றி ஒருத்தர் சொல்லிடுவார். அப்புறம் அதை நம்ம காது கொடுத்து கேட்குற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம சொல்லுவோம், அவர் கேட்குற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கதை தான் நிறைய ஓடும். நோ ஸ்டடி குரூப். நீங்கள் படிச்சுட்டு வந்து படித்ததை ரிவ்யூ பண்ணுறது. நான் டாக்டர் ஃபாஸ்டர் படிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன படிச்சிருக்க? நான் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் படிச்சிட்டேன். ஓகே, நான் டாக்டர் ஃபாஸ்டர் சொல்கிறேன், நீ ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் சொல்லு. இப்போ நாம் டாக்டர் ஃபாஸ்டர் படித்ததை மனசுக்குள்ளே முதல் நாள் நைட்டே மனசுக்குள்ளே நாம ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு இப்போ வாய் விட்டு ஒரு தடவை இன்னொரு தடவை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், மைண்டில் செட் ஆகும். ஆஸ் யூ லைக் இட் என்ற டிராமாவில் டச் ஸ்டோன் என்ற ஒரு கேரக்டர் இப்படி தான் சொல்லுவான். ஃபூல்ஸ் ஆர் த வெட் ஸ்டோன் ஆஃப் த விட்ஸ்ன்னு சொல்லுவான். ஃபூல்ஸ் முட்டாள்கள், வெட் ஸ்டோன் அப்படின்னா சாணை பிடிக்கின்ற கல். முட்டாள்கள் என்பவர்கள் அறிவாளிகள் பயன்படுத்துகின்ற சாணை பிடிக்கிற கல். ஒருத்தன் முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை எதிர்த்தாப்புல உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஐயோ இந்த கேரக்டர் நம்ம தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோமே உங்களுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. அப்போது அவன்கிட்ட தப்பாக சொல்கிறோமே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அவனை போனதுக்கப்புறம் போய் உட்காந்து இந்த இடத்துல எப்படி தப்பாக சொல்லிட்டோமே கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மாதிரி ரிவ்யூ. இது வந்து அப்போ எய்த்தாம்பில் இருக்கவங்களாம் ஃபூல்ஸ் கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்களும் படிச்சிருப்பாங்க. நீங்கள் சொன்னதை அவங்க அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசியில் இந்த இடத்துல இந்த கேரக்டர் நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல இந்த கேரக்டரை நீங்கள் விட்டுட்டீங்க, இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லலை அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அவங்க படிச்சிருந்தாங்கன்னா. அப்போது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கும்போது ஏற்கனவே அவங்க படிச்சிருக்காங்க, நீங்கள் சொல்கிறத ஒரு தடவை கேட்குறாங்க, கேட்டுட்டு இப்போ உங்களை ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ பெனிஃபிட்டு. அவங்க ரிவ்யூ பண்ணுறத நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் அதிகமான பெனிஃபிட். ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன். அப்போ கூடிய வரைக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாமே வந்துருச்சு, வீடியோ சேட்டிங்லாம் வந்துருச்சு. அதனால் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப வெளியூர், ஐயோ சார் எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டே கிடையாது சார். ஓகே, வெளியூரில் இருக்காங்கல்ல, ரைட்டு, இன்றைக்கி வந்து நம்ம ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு நம்ம வீடியோ கால் பண்ணுவோம். அப்போ வீடியோ கால் பண்ணி அவங்கள அந்த கதை சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டு நடுவில் போய் கொடுக்கவே சொல்லக்கூடாது. அவங்க தப்பாகவே சொல்லட்டும். தப்பாக சொல்கிற கதையை ஒரு தடவை முழுசாக கேட்டுட்டு நீங்கள் சைடில் அவங்க சொல்லும்போதே ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சுட்டே வாங்க, இந்த இடம்னு பண்ணிவிட்டு அவங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்ட, இந்த இடத்துல இந்த கேரக்டர் தப்பாக சொல்லிட்டேன், இதை மாற்றி சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு பெனிஃபிட். அதை விட கேட்ட உங்களுக்கு பெனிஃபிட். அடுத்த நாள் நீங்கள் வேற ஒன்று சொல்லுங்கள், அவங்க கேட்கட்டும். ஸோ இது மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கும். பண்ணிட்டீங்க, இந்த 3 காரியமும் செஞ்சுட்டு எக்ஸாமினேஷனுக்கு போய் உட்காரணும். எக்ஸாமினேஷனில் போய் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் எது ஆன்சர் அப்படின்னு கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒரு கேள்வி கீழே 4 சாய்ஸ் கொடுத்துருக்கான். அந்த கேள்விக்கு பார்த்து இந்த 4ல் எதுன்னு நீங்கள் தேடி சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? கேள்வியை படித்த உடனே ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு
இந்த ஆன்சர் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு தேடணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்திற்கு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1770 பிறந்தாரு. அப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் பார்ன் இன் த இயர் அப்படின்னு கொடுத்துட்டான். கீழே 1786, 1760, 1770 3 சாய்ஸ் கொடுத்துட்டான். நீங்க இந்த 4 சாய்ஸுக்குள்ளேயும் போய் 1786 இல்லை, 1760 இல்லை, 1792 இல்லை, 1770 கரெக்ட். இது தப்பு. இப்போ என்ன நீங்க பண்ணணும்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் பார்ன் ஆன், அது 1770, 1770 அவ்வளோதான். இந்த 1770 ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, சில இருக்கு. அப்போ சி இஸ் கரெக்ட். why do you worry about ABD? AMBND அதில் என்ன எழுதியிருக்கான்னு நீங்கள் ஏன் போய் அதை பார்க்குறீங்க? எப்போ நீங்கள் இன்னொரு ஆன்சரை பார்த்துட்டீங்களோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எனக்கு தெரியும் 1770ன்னு, அவன் என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம். ஆனால் 1770ன்னு ஒரு இடத்துல போட்டிருப்பானா இல்லையா? அந்த ஒன்று தான் எனக்கு தேவை. இன்னொன்று 1782 போட்டு போகிறான், என்ன வேணாலும் போட்டு போகிறான். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? ஷேக்ஸ்பியர் பிறந்த இடம் ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஏவன், அது மட்டும் எனக்கு தெரியும். அப்போது த பர்த் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு கேட்டு கீழே எந்த ஊர் வேணாலும் கொடுக்குறோம். நமக்கு why do you worry about it? ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஏவன் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு தான் தேடணுமே ஒழிய ஏ ரைட்டா, பி ரைட்டா, சி ரைட்டா, டி ரைட்டான்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பரீட்சையில் தோத்துட்டீங்க. டோன்ட் சூஸ் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்வியை படித்தோன்னே தெரியணும், டக்குன்னு அது எங்கே இருக்கு, ஏல இருக்கா, பியில் இருக்கா, டக்குன்னு நீங்கள் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், PGTRB டீச்சர் வர்ற வருஷம் நீங்கள் தான். நல்லதே நினை, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது நடக்கும். இது பாரதி. நல்லதே நினைங்க, நாளெல்லாம் வினை செய். ஒர்க் பண்ணணும், சும்மா இல்லை. நாளெல்லாம் வினை செய், நினைப்பது நடக்கும். தேங்க்யூ.